differential equation. இதை வந்து டூ டைப்ஸாக பிரிப்போம். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னன்னா, டிரைவேட்டிவ்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சிங்கிள் இண்டிபெண்ட் வேரியபிள், அதுதான் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா derivatives with respect to more than single independent variable. ஓகேவா, மோர் தென் ஒன் இண்டிபெண்ட் வேரியபிள் வந்து ஒரு டெரிவேட்டிவ்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்ஷியலி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னன்னு பார்ப்போம். இப்போ ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா, ஆர்டர் அப்படின்னா ஹையஸ்ட் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட், டிகிரி அப்படின்னா the degree of highest derivative. ஓகேவா, எது ஹையஸ்ட் டிரைவேட்டிவாக இருக்கோ அதனுடைய டிகிரியை தான் நம்ம வந்து டிகிரின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன டைப் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேவா, இந்த செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்றது தான் வந்து ஹையஸ்ட் டிரைவேட்டிவ். ஓகேவா, அப்போ அதனுடைய டிகிரி நமக்கு என்னது 5. அப்போ இந்த ஈக்குவேஷனுடைய டிகிரி 5, ஆர்டர் 2. So the differential equation can be formed by differentiating the ordinary equation and eliminating the arbitrary constant. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வேணும். ஓகேவா, அதை எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஆர்டினரி ஈக்குவேஷன், நார்மல் ஆர்டினரி ஈக்குவேஷன் இருக்கு, அதை நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி அதனுடைய ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை எலிமினேட் பண்ணுறது மூலியமா நமக்கு வந்து கிடைக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஒரு ஆர்டினரி ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி அதனுடைய ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை எலிமினேட் பண்ணுறது மூலியமா அதை வந்து நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், இதில் ஏன்றது வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். y டேஷ் ஈக்குவல் டு ஏன்னு வருது. அப்போ ஏக்கு பதிலாக நம்ம என்ன y டேஷ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ y இஸ் ஈக்குவல் டு y டேஷ் எக்ஸ் ப்ளஸ் y டேஷ் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை எலிமினேட் பண்ணியிருக்கோம். இதனுடைய ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு a cos x plus b sin x. இதை ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா y டேஷ் ஈக்குவல் டு cos x மைனஸ் sin x வந்து ஆகும். அடுத்து b sin x b cos x ஆகுமா? மறுபடியும் செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் a cos x மைனஸ் b sin xன்னு வரும். which is equal to மைனஸ் yன்னு போடலாமா? அப்போ y டபுள் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் y அப்படின்னா y டபுள் டேஷ் ப்ளஸ் y ஈக்குவல் டு 0. நம்ம ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இதனுடைய ஆர்டர் என்ன? 2. அப்போ ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை எலிமினேட் பண்ணால் அதனுடைய ஆர்டர் 2 கிடைக்குது. அடுத்து இப்போ வந்து 3 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். 2y y டேஷ் ஈக்குவல் டு 2ax ப்ளஸ் b. இங்கே c வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. மறுபடியும் செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ நமக்கு அகெயின் யூவி மெத்தடு வியை அப்படியே வச்சுக்கிறோம். y டேஷை 2yயை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 இன்ட்டு y டேஷ்னு வந்து கிடைக்கும். ப்ளஸ் எகெயின் வந்து 2uவை வந்து அப்படியே வச்சுக்கிறோம். வியை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஓகேவா, அதாவது y டேஷை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்படின்னா நமக்கு y டபுள் டேஷ்னு கிடைக்கும். அப்போ 2y இன்ட்டு y டபுள் டேஷ், ஓகேவா, ஈக்குவல் டு எக்ஸ் 1 ஆகிடும், 2a b எலிமினேட் ஆகிடும். ஸோ இதில் 2 வந்து காமனாக இருக்குது, அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு
y dash the whole square plus y double dash equal to a ன்னு வரும். இப்போ மறுபடியும் ஏவை ரிமூவ் பண்ணுறதுக்காக இன்னொருக்கா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா எகெயின் y dash the whole square 2 y dash அந்த y dash மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா y double dash plus y into y double dash uv மெத்தடில் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து uவை வச்சுக்கிறோம், vயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y triple dash. அடுத்து vயை வச்சுக்கிறோம், அதாவது y double dash வச்சுக்கிறோம், yயை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 into y dash. ஸோ இப்போ நமக்கு ஈக்குவேஷன் என்ன, y d cube y by dx cube, அதாவது y triple dash plus 3 y dash y double dash. ஓகேவா? ஸோ இப்போ இதனுடைய ஆர்டர் வந்து என்ன, 3. இப்போ இதோட டிகிரி என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம், 1. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து 3 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை எலிமினேட் பண்ணியிருக்கோம். இதனோட இந்த ஈக்குவேஷனுடைய ஆர்டர் என்னவா இருக்கு, 3 இருக்கு. நெக்ஸ்ட் xy ஈக்குவல் டு a e பவர் x பிளஸ் b e பவர் மைனஸ் x பிளஸ் x ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ எகெயின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் இதை வந்து யூவி மெத்தடில் தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஒய் டேஷ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு 1 ஈக்குவல் டு ஏ இ பவர் எக்ஸ் மைனஸ் பி இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2xன்னு வரும். எகெயின் இது ரெண்டுத்தையும் வந்து யூவி மெத்தடில் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். எதை, எக்ஸ் இன்ட்டு ஒய் டேஷ் இருக்குல்ல, ஓகேவா, இதை வந்து யூவி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும், ஒய் டேஷை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும், ப்ளஸ் வெறும் ஒய்யை மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 இன்ட்டு ஒய் டேஷ், ஓகேவா, ஈக்குவல் டு ஏ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு வரும். ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் ஆர்பிட்ரி கான்ஸ்டண்ட்டை மட்டும் ஒரு சைடை வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் அந்த சைடு கொண்டு போனோம்னா எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா, கொடுத்துருக்க அங்கே மேலே கொடுத்துருக்க அந்த ஈக்குவேஷனில். ஸோ இதை அப்படியே நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். வி எலிமினேட் போத் தி ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட். இப்போ இதனுடைய ஆர்டர் என்ன, 2. அப்போ நம்ம 2 ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட்டை எகெயின் எலிமினேட் பண்ணியிருக்கோம், நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆர்டர் 2. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா, the number of arbitrary constant in a solution is equal to the order of the equation. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸோடைய ஃபிசிக்கல் மீனிங் என்னென்னா, இது வந்து ஸ்லோப் இருக்கு இல்லையா, ஸ்லோப்பை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஒரு கர்வனுடைய டேஞ்சன்ட் அல்லது ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அந்த பாயிண்ட்ல ஒரு டேஞ்சன்ட்டை வரைஞ்சோம்னா அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதை வந்து ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டிகிரி ஈக்குவேஷனை எத்தனை டைப்பில் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் செப்பரேஷன் மெத்தட், ஹோமோஜெனஸ் மெத்தட், லீனியர் ஈக்குவேஷன் பை ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இப்படி 4 டைப்பில் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும் கொடுக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை. இதை பற்றி அப்கமிங் கிளாஸஸ் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ளீஸ் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தம்ஸ் அப் பண்ணுங்கள், ஸோ ஐ கேன் புட் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.